ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆஃப்ரின் டேவை. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வற்புறுத்தி கேட்டுக்கிறதுனால நான் மேக்ரம் நாட்ஸ் பற்றி கிளாஸஸ் போட்டுட்ருக்கேன். அதில் நான் மேக்ரம் நாட்ஸ் யூஸ் பண்ணி என்ன விதமான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறத நான் கிளாஸ் வைஸாக நான் காட்டிகிட்ருக்கிறேன். நீங்கள் போன வீடியோவில் மேக்ரம் கிளாஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு மேக்ரம் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் குரோஷா ஒயர்லேயும் பேக்ஸ் எல்லாம் போட முடியும். இந்த மாதிரி மேக்ரம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் பேக்ஸ் எல்லாம் போட முடியும். இது ஜஸ்ட் பேட்டர்ன் தான். இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் இன்னும் வரும் வீடியோக்கெல்லாம் நான் சொல்கிறேன். நான் இந்த நாட்ஸ் யூஸ் பண்ணியும் நான் பேக்ஸ் எல்லாம் போட்டு காட்டலான் இருக்கேன். அது போடும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ பேட்டர்ன் மட்டும் பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வர வீடியோக்களில் பேக்ஸ் அது எப்படி போடுறது, அதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது, மெஷர்மெண்ட் என்ன எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளியராக சொல்கிறேன். அதனால் இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த மேக்ரம் கார்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எந்த கிராஃப்ட்டுக்கான மேக்ரம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் கிட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க மேக்ரம் கிளாஸஸில் 3rd கிளாஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். நான் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட் போடலாம். இதுலேயும் நம்ம ஸ்கொயர் நாட் பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் போட போகிறோம். நான் ஸ்கொயர் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுலேயும் நான் காட்டுறேன். இப்போ இந்த 2 கார்டையும் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த 2 கார்டையும் எடுத்துக்கணும். இதில் 4 கார்ட்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. அதை மடக்கி நாட் போட்டதில் நமக்கு 4 கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம நாட் போடலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லூப் கிடச்சிருக்கு. அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இதுக்கு மேலே வச்சுட்டு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லூப்பில் வெளியே எடுத்துடணும். இதுதான் ஸ்கொயர் நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கார்டை இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் கிடச்சிருச்சு. இந்த டிசைனில் இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் 3 டைம்ஸ் நம்ம போட போகிறோம். 3 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம டிசைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டேன். இனி அடுத்த ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ 2வது ஸ்கொயர் நாட்டும் போட்டேன். இனி 3வது ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ 3 ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இதே போல் மீதம் இருக்கிற 4 கார்ட்ஸை எடுத்துட்டு நம்ம 3 ஸ்கொயர் நாட் நம்ம போடலாம். போட்டுட்டு டிசைன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ 8 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் 4 நாட் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் 3 டைம்ஸ் ஸ்கொயர் நாட் போட்டிருக்கேன். இனி இந்த டிசைனை எந்த மாதிரி மாற்றி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 நாட்ஸுக்கும் இடையில் நம்ம ஸ்கொயர் நாட் போடணும். அதுக்காக இந்த சென்டரில் இருக்க 2 கார்டை எடுத்துக்கணும். அடுத்து இருக்க 2 கார்டையும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் இருக்க 2 கார்டை வச்சிடணும். இப்போ இந்த 4 கார்டை யூஸ் பண்ணி ஸ்கொயர் நாட் போடலாம். ஒரு ஸ்கொயர் நாட் தான் போடணும். இப்போ பாருங்கள், இந்த 2 ட்ரிபிள் ஸ்கொயர் நாட்டுக்கும் இடையில் சிங்கிள் ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இனி அடுத்து இருக்க 2 நாட்ஸுக்கு இடையில் இதே போல் நம்ம போடலாம். இப்போ இந்த 2 கார்ட்ஸையும் எடுத்துக்கணும். இந்த 2 கார்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 கார்ட்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் நாட் போடலாம்.
இதே போல் அடுத்து இருக்க இந்த கேப்லையும் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து இந்த 4 நாட்ஸுக்கு இடையில் 3 ஸ்கொயர் நாட் போட்டேன். இனி வந்து அடுத்த லைனில் வந்து 4 ஸ்கொயர் நாட் நம்ம போடலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் இருக்க 4 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த லைனில் போடாமல் விட்டுருந்த இந்த 2 கார்டை எடுத்துக்கணும். இந்த நாட்டில் இருந்த 2 கார்டையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த மாதிரி இந்த லைனில் 4 நாட்ஸ் நம்ம போட்டு வரலாம். இப்போ இந்த லைனில் வந்து 4 நாட்ஸ் நான் போட்டேன். இனி அடுத்த லைனில் வந்து 3 நாட்ஸ் நம்ம போடலாம். இந்த 2 நாட்ஸுக்கு இடையில் இருக்க கேப்பில் போட்டு வரலாம். இப்போ வந்து இந்த லைனில் வந்து 3 நாட்ஸ் நான் போட்டேன். இனி வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே போட்ட மாதிரி இந்த மாதிரி ட்ரிபிள் ஸ்கொயர் நாட் வந்து நம்ம கீழேயும் போட போகிறோம். அதுதான் வந்து இந்த டிசைனோட பேட்டர்ன். நம்ம ஸ்கொயர் நாட் போடுறதுக்கு எடுக்கிற மாதிரியே ஃபஸ்ட் இருக்க 4 கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இதில் நாட் போடலாம். கொஞ்சம் லூஸாகவே போடலாம். இழுத்து போட்டோம் அப்படின்னா க்ராஸாக வரும். அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக நம்ம போடலாம் நாட்டு. இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டேன். இதே போல் இன்னும் 2 ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ட்ரிபிள் ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இதே போல் மீதம் இருக்க கேப்லையும் ட்ரிபிள் ஸ்கொயர் நாட் போட்டு வந்துடுங்க. இந்த 2 கார்டையும் இந்த 2 கார்டையும் எடுத்து ட்ரிபிள் ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து 4 நாட் வந்து ட்ரிபிள் ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த டிசைன் வந்து இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே போட்டிருக்கிற மாதிரி சிங்கிள் ஸ்கொயர் நாட் வந்து 3 லைன்ஸ் போட்டுட்டு இந்த டிசைனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டிசைன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன விதமான கிராஃப்ட் வேணாலும் நீங்கள் வந்து போட முடியும். இது ஜஸ்ட்டு பேட்டர்ன் மட்டும்தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணி பேக்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நரம்பு ஒயர்னு சொல்லக்கூடிய குரோஷா ஒயர்லேயும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து அதுலேயும் போட முடியும். அதில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃபோட்டோஸை எனக்கு அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான தொடர்ந்து டுட்டோரியல் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மேக்ரம் நாட்ஸில் என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.